அண்ணா நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு என்ன கேஸ்? கிணத்துல ஒரு கோழி விழுந்துருச்சு. ஒரு சின்ன கீரல் கூட இல்லாம காப்பாத்திட்டார். அப்ப நாளைக்கு நீயும் கோழியும் பேப்பர்ல ஹெட் நியூஸா வரதை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. அந்த கோழிக்கு சந்தோஷம்தான். அண்ணா எழுந்து நில்லு. சில்லற காசு ஏதாவது இருக்குமா? எவ்வளவு? ஒரு 1000 ரூபாய். 1000 ரூபாய் உனக்கு சில்லறியா? நான் பிரச்சனை 4 பக்கம் வரும்போது 500 1000 சில்லற தானே. என் பொண்டாட்டிக்கு பிரசவம், அம்மாவுக்கு ஆஸ்துமா, பக்கத்து பெட்ல படுத்திருக்காங்க. பணத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மாச கடைசி ஆயிடுச்சு. லட்சுமணன் கிட்ட வாங்கிக்கோ. என்கிட்ட இல்ல. அவர்கிட்ட ஏற்கனவே வாங்கிட்டேன். அப்ப என்கிட்ட தான் வாங்காம இருக்கியா? ஆனா இருந்தா கொடுண்ணா. அண்ணா உங்களுக்கு ஒரு சின்ன போட்டோ காட்டவா? காட்டு. இதோ இது பிறந்த 3 நாள்ல எடுத்தது. இது போன வாரம் எடுத்தது. அப்படியே மூக்கு என்ன மாதிரியே இல்ல. இது இன்னைக்கு எடுத்தது. இந்த குழந்தைங்க எவ்வளவு வேகமா வளர்றாங்க இல்ல? நீ சொல்றதை கேட்டா 3 வருஷத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவியோ? பட இந்த. தேங்க்யூ. நீ உட்காரு, அப்பா இப்போ வந்துடுறேன். இந்த ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சா? இந்த ரிப்போர்ட் இன்னும் வரல. நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ஏய், எங்க கிளம்புற? ஒரு நிமிஷம் நில்றா. இன்னைக்கு 28ஆம் தேதிங்கிறத நீ மறந்துட்டியா? இன்னைக்கு என்னோட சென்ட் ஆஃப் பார்ட்டி. அப்போ நீங்க ரிட்டையர் ஆக போறீங்களா? தப்பு, ஏதோ தப்பு நடந்திருக்கு. இன்னும் 10-15 வருஷம் நீங்க சர்வீஸ் பண்ணலாமே. என் மூத்த பொண்ணுக்கு 23 வயசாயிருச்சு. எனக்கு மொத்தம் 30 வருஷம் சர்வீஸ். நாளைக்கு காலையில பி பீரியட் முடிஞ்சதுன்னா ரிட்டையர்ட் லீடிங் ஃபயர்மேன் லக்ஷ்மண் பிள்ளை. உங்களுக்கு எதுக்கு ரிட்டையர்மெண்ட்? நீங்க இங்க இருந்து ரிட்டையர்ட் ஆன உடனே எங்கேயாவது உங்களை சேஃப்டி ஆஃபீஸரா போஸ்டிங் போட போறாங்க. இல்லனா ஏதாவது ஒரு காலேஜ்ல நல்ல சம்பளத்துக்கு ஒரு பெரிய போஸ்டிங் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. அதான் நடக்க போகுது. அது இல்லடா, எவ்வளவு பணம் கிடைச்சாலும் இங்க இருக்கிற பவர் வேற எங்க போனாலும் கிடைக்காது. அதுக்கு வயசும் ஒத்துழைக்கணுமே. சரி, மத்த சென்டிமெண்ட் எல்லாம் ஈவினிங் 6:30 மணிக்கு சென்ட் ஆஃப் பார்ட்டியில மீட் பண்ணி பேசிக்கலாம். இப்ப நான் ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண போறேன். அங்க ரொம்ப நேரமா போய் அரட்டை அடிச்சிட்டு இருக்காத, உடனே இங்க வரணும். ஓகே, ஆல் ரைட். ஓகே. எங்க அந்த கார்ல இருந்த குழந்தைய பாத்தீங்களா? யாரு? எந்த வண்டியில? இந்த வண்டியில. என் பொண்ணு அதுல உட்கார்ந்துட்டு இருந்தா. நான் ஸ்கேன் சென்டருக்கு போய் ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்து பார்த்தா என் பொண்ணை காணோம். ஐயா, நான் பார்க்கலங்க. அந்த சைடு எங்கேயாவது போயிருப்பாங்க. இல்ல, என்கிட்ட சொல்லாம அவ எங்கேயும் போக மாட்டா. வண்டியில இந்த குழந்தைய பாத்தியா? இல்லையே, என்னாச்சு? இவரோட பொண்ணுப்பா. சார் ஸ்கேன் சென்டர் போயிட்டு வரதுக்குள்ள பொண்ணை காணோமாப்பா. ஐயோ, பிஸியா இருந்ததுல பார்க்கல சார். சார், பக்கத்துல இருக்கிற கடையில கொஞ்சம் கேட்டு பாருங்க. எதுக்கும் அந்த பக்கம் போயிருக்கலாம்ல. இங்க தானே 1000 பேர் போயிட்டு வராங்க சார். நமக்கு எப்படி தெரியும்?
அரசியல்வாதிக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் எங்கப்போ தெரிய வித்தல் போகுது? தானே அண்ணா காலையில் இங்க வந்த ஆளு தானே அது. இந்த ஆளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு போல. ஏன் இவ்வளவு பேர் நிக்கிறாங்க? நான் போய் பார்த்துட்டு வரேன், நீ கடையை பார்த்துக்க. என்ன சார், என்ன ஆச்சு உங்களுக்கு? அண்ணன், என் பொண்ணை காணும். நான் அவளை கார்ல உட்கார வச்சுட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்க போனேன். திரும்பி வந்து பார்த்தா அவ அங்க இல்லை. என்ன சார் நீங்க இப்படி புலம்பிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க சீக்கிரமா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. இங்க பக்கத்துல தான் இருக்கு போலீஸ் ஸ்டேஷன். வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். வாங்க. வாங்க வாங்க வாங்க. ஏன்னா எனக்கே நம்பிக்கை கிடையாது. யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அவங்க என்கொயரி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 83 அஞ்சோட ஃபைல் எங்க? நீ எங்கேயாவது தூக்கி வச்சிடற. ஜட்ஜி முன்னாடி நான் அசிங்கப்பட வேண்டியது இருக்கு. உன்னெல்லாம் யாரையா போலீஸ் ஆக்குனது? வந்து சேர்ந்துருக்க சார். சார் தா இங்க இருக்கு. இவரெல்லாம் சார். வச்சு என்ன பண்றது? சார், என்ன 2 மணி நேரம் ஆயிடுச்சு சார். ஏதாவது தகவல் கிடைச்சதா? நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு நான் தேடி பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒருவேளை உங்க பொண்ணு ஓடி போயிருந்தா என்னால எதுவும் செய்ய முடியாது. என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுட்டு பேசுங்க சார். நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கிண்டல் பண்ணாதீங்க. யோ, என்ன பேசுற? நானா உன் பொண்ணை கடத்தி வச்சிருக்கேன். எனக்கே அட்வைஸ் பண்ற? நான் என்னமோ ஸ்டேஷனுக்குள்ள உன் பொண்ணை ஒளிச்சு வச்சிருக்கிற மாதிரி பேசுற? என்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு தேடி பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ என்னை தொந்தரவு பண்ணாம இருந்தா சீ, அது வாய மூடுறா. உன் பொண்ணு காணாம போனாலும் இப்படிதான் பேசுவியா நீ? சீ, போலீஸுக்கு மரியாதை எல்லாம் பேசுற? மரியாதை வெளியே போடா. போடாங்கறல்ல. எதுவும் பேசக்கூடாது. போடா. பேச வந்து சார், நீங்க வாங்க, நம்ம வெளியே போய் விசாரிச்சு பார்க்கலாம். ஏற்கனவே நான் பல டென்ஷன்ல இருக்கேன். இவன் வேற பெருசா பேச வந்துட்டான். டேய், என்னோட செர்மோனியல் சென்ட் ஆஃப் சல்யூட் முடிஞ்சுது. நான் கிளம்புறேன். நான் யூஸ் பண்ண பழைய ரேடியோவை இங்கேயே வச்சுட்டு போறேன். அது நான் உனக்கு தர்ற கிஃப்ட். அண்ணே அண்ணே, லீடிங் ஃபயர்மேன் லக்ஷ்மணன் பிள்ளை. எனக்கு போக மனசு இல்லடா. அண்ணா, என்னண்ணா நீங்களே இப்படி? அதை விடுறா. நீ உடனே கிளம்பி ஹோட்டலுக்கு வா. நான் இன்னும் 1 மணி நேரத்தில் இங்கேருந்து கிளம்பணும். இன்னைக்கு எமர்ஜென்சி கேஸ் எதுவும் இல்லை. அடுத்த டியூட்டி ஆஃபீஸர் வந்ததும் நான் கிளம்பிடுவேன். ஓகேண்ணா. ஓகே. உங்களால முடியலன்னா இந்த வேலையை உதறி தள்ளிட்டு வீட்டுக்கு போங்க சார். நிறுத்துடா, இது போலீஸ் ஸ்டேஷன். என் பொண்ணை காணும்னு நான் மத்தியானம் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தேன். 4 மணி நேரம் ஆச்சு. நீங்க என்ன விசாரிச்சீங்கன்னு எனக்கு தெரியணும். என்ன டெவலப்மெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நாங்க பாத்துக்குவோம். வெளியே போடா.
அவ ஒரு பொண்ணு. அவளை நீங்க கண்டுபிடிச்சு கொடுக்கலனா நான் இந்த ஸ்டேஷன் வாசல்ல தூக்கல தூக்குவேன். நிறுத்துடா. ஆர்டர் போடுறதுக்கு நீ என்ன ஹோம் மினிஸ்டரா? இன்னைக்கு சிட்டில உன் பொண்ண மாதிரி 6 பேரை காணோம். எங்களுக்கு எல்லாரும் ஒண்ணுதான். எனக்கு இந்த கதை எதுவும் கேட்க வேண்டாம். எவ்வளவு தைரியம் இருந்தா எஸ்ஏவை எடுத்து பேசுவ? இது போலீஸ் ஸ்டேஷன். உங்க அப்பா வீடு ஒண்ணு கிடையாது, புரிஞ்சுக்க. அப்ப இது உன் அப்பா வீடா? நீ போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ்ஸும் சாப்பிடுற சாப்பிடும் என்ன மாதிரி ஆளுங்களோட வேர்வை. என்ன மாதிரி ஆளுங்களை காப்பாத்துறதுக்காக தான் அரசாங்கம் உனக்கு இந்த வேலையை கொடுத்திருக்கு. நானும் பார்த்துட்டே இருக்கு. ஓவரா பேசுற. என்னடா என்ன பேச்சு பேசுற? ஸ்டேஷன்ல வந்து என்ன பேச்சு பேசுற? போலீஸ் எடுத்து பேசுறியா? உன்ன சாகடிக்கிறேன் பாரு. போடா, அடிச்சு கொல்றா.